மருதமலை முருகன் கோவில் கும்பாபிஷேகம். கோவையில் பிரசித்தி பெற்ற மருதமலை முருகன் கோவிலில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடந்தது. இதைத் தொடர்ந்து கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டு நாளை கும்பாபிஷேகம் நடக்கிறது. இதற்கான விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி நடந்து வருகிறது. கோவிலில் பிரம்மாண்ட யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகளும் நடந்து வருகின்றன. கோபுரங்களில் புதிய கலசங்கள் போர்த்துதல் உட்பட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடந்தது. இன்று காலை 9 மணிக்கு 4ஆம் கால வேள்வி பூஜை நடத்தப்பட்டது. மாலை 4:30 மணிக்கு 5ஆம் கால வேள்வி பூஜை நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான கும்பாபிஷேகம் நாளை காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் நடக்கிறது. அதிகாலை 4:30 மணிக்கு 6ஆம் கால வேள்வி பூஜை காலை 6 மணி முதல் 6:45 மணிக்குள் திருச்சுற்று தெய்வங்களுக்கு பதிவாக மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் காலை 7:30 மணிக்கு யாகசாலையில் இருந்து மூலவருக்கு தூக்குடங்கள் ஏந்தி கோவிலை சுற்றி வரும் நிகழ்ச்சி காலை 8:30 மணிக்கு மருதாச்சலமூர்த்தி கோபுர விமானம், ஆதி மூலவர் கோபுர விமானம், ராஜகோபுரம், கொடிமரம் பதிவாக கோபுர விமானங்களுக்கு கும்பாபிஷேகம் காலை 9 மணிக்கு ஆதி மூலவர் விநாயகர், மருதாச்சலமூர்த்தி, பட்டீஸ்வரர், மரகதாம்பிகை, வீரபாகு, கரிவரதராஜ பெருமாள், சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. தொடர்ந்து மூலவருக்கு பேரொளி வழிபாடு நடைபெறுகிறது. சோன் உதவியுடன் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை காணும் வகையில் பெரிய LED திரைகளும் அமைக்கப்பட்டு உள்ளன. கும்பாபிஷேகத்தில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். படிப்பாதை வழியாக வரும் பக்தர்களை வெயிலிலிருந்து பாதுகாக்கும் வழிதோறும் பச்சை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக நிகழ்வுக்கு பின்னர் மாலை 4:30 மணிக்கு மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெறுகிறது. மாலை 5:30 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமியுடன் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. தொடர்ந்து சுவாமி வள்ளி தெய்வானையுடன் வீதி விழா வருகிறார். மருதமலை முருகன் கோவிலின் சிறப்பு முருகப்பெருமானின் 7வது படை வீடாக கருதப்படும் மருதமலை முற்காலத்தில் கொங்கு வேட்டுவ கவுண்டர் மன்னர்களால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. மருதமலை முருகன் கோவில் தற்போது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தேவார பாடல் பெற்ற தலமான திருமுருகன் பூண்டி கோவில் கல்வெட்டுகளில் மருதமலை கோவில் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக தகவல்கள் உள்ளன. முருகன் கோவிலுக்கு அருகில் பாம்பாட்டி சித்தரின் உயர்கோவில் அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க 18 சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த குகையில் சில காலம் வசித்து வந்தார். பல மூலிகைகளின் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றிய அவரது குறிப்புகள் மிகவும் சிறப்பானவையாக. மருதமலை முருகன் கோவில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த மருதமலை முருகன் கோவில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.